அப்பாவி படுகொலை செய்யப்பட்டு கிடக்கிறான். இங்க என்ன பிரச்சனை வந்துட போகுதுன்றதா உங்களுடைய எண்ணம். இங்க என்ன இஷ்யூ ஆகிட போகுது, இங்க என்ன சென்சிட்டிவ் ஆக போகுது, இங்க எதுக்கு நம்ம போகணும், எப்படியா இருந்தாலும் இடிச்சவாய் நமக்கு ஓட்ட போட்டுருவான், நம்ம ஓட்ட வாங்கி ஜெயிச்சிடலாம். இதுதான் உங்களுடைய எண்ணம். ஆக கொலை என்பது, படுகொலை என்பது எந்த சமுதாயமாக இருந்தாலும், இதையில இங்க வெட்டப்பட்ட முக்குழுத்தர சமுதாயத்திற்கு ஒரு படுகொலை என்றாலும் அதுவும் தவிர அதுக்கும் இந்த கனகராஜ் போராடுவான். நல்லா நினைச்சுக்க, நான் சொல்றது சாதியாக பேசல, இது மனிதர் இனமாக பேசுகிறான். வெட்டி யாரு படுகொலை செஞ்சாலும் படுகொலை படுகொலை தான். இந்த படுகொலை ஏற்றுக்கொள்ள முடியாது. இதை எப்படி ஏற்றுக்கொள்வீங்க? இந்த படுகொலையை நியாயப்படுத்தி சில தற்கொலை நாயக பேசுது. இந்த படுகொலை நியாயப்படுத்தி எப்படி இதை நியாயப்படுத்த முடியும்? ஒரு மனிதனை வெட்டி சாய்க்கிறான், காதலித்தான் என்பதற்காக வெட்டி சாய்க்கிறான், தன்னுடைய விரும்பிய பெண்ணை திருமணம் செய்தான் என்பதற்காக வெட்டி சாய்க்கிறான். இதற்கு நியாயப்படுத்தி இதுக்கு வேற என்கிட்ட போன்ல பேசி நீ என்ன ஜாதி, நாயக்கருக்கு உனக்கு என்ன தொடர்பு, நீ என்ன ஆர்ப்பாட்டம் நடத்துற, நீ ரெண்டு சமுதாயத்துக்கு பிரச்சனை, இது என்ன ரெண்டு சமுதாய பிரச்சனை எல்லாம் கிடையாது, இது ஆதிக்கம், இது கௌரவம். தன்னை மீறி தன்னுடைய மகள் திருமணம் செய்து கொள்கின்றார் என்பதற்கான கௌரவம். இது ஒரு பட்டியல் சாதிக்குள்ளே நடந்தாலும் தப்பு தான். அதுவும் கௌரவ கொலைதான், அதுவும் ஆணவ கொலைதான். இதை எப்படி இது சாதியா பாக்குறீங்க? இதை நாங்க சாதியா பாக்கல. ஏன் அந்த சமுதாயத்தில் இருக்க எல்லாரும் இதான் செய்யறாங்களா? நீயே ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் கொடுத்து விடுற, யாரோ ஒருவர் செய்வதற்கு. ஏன் முக்குழுத்தர சமுதாயத்தில் மட்டும்தான் இது நடக்குதா? எல்லா சமுதாயத்திலையும் நடக்குது. எல்லாரும் ஆணவ கொலை பண்றான். ஆணவ கொலை என்பது எவன் பண்ணாலும் யாரு பண்ணாலும் கொலை கொலைதான். அந்த கொலையை ஒரு பொழுதும் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இதை நியாயப்படுத்தி பேசக்கூடாது. இந்த முகநூலை நியாயப்படுத்தி பேசணும்னா அரசு நடவடிக்கை எடுக்கணும். இந்த ஒரு 4 பேர் அரசியல் பிழைப்பு நடத்துவதற்காக அந்த சமுதாயத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கான். தன்னுடைய அரசியல் பிழைப்புக்காக, தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக, தன்னுடைய வகுத்த கனவு என்பதற்காக சாதி வெறியை உருவாக்கி, சாதி வெறியை தூண்டிவிட்டு அரசியல் பிழைப்பு நடத்துபவர்களை இந்த அரசு கவனிக்கணும். என்ன நடக்குது?